வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசமான அழகான ஒரு குடும்பம் பாருங்க. அருமையாக இருந்தாங்க. இந்த ஈகோ ஸ்போர்ட்ஸை பேச்சு எடுத்துட்டாங்க பாருங்க. நல்ல மனசு, நல்ல எண்ணம். அதாவது என் கடைக்கு வந்து ஒரு 3 முறை வந்து போனார் அண்ணன். வந்து போயிட்டு கூட எங்கே போனாலும் இங்கே தான் எடுக்கணும்னு ஒரு முறை வந்து கட்டவே பணத்தை எடுத்துனுட்டார். ஆனால் கண்ணில் காமிச்சார். ஆனால் வண்டி செட் ஆகல. நானே நல்லாலாம் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து நல்ல வண்டியை சூப்பராக சூஸ் பண்ணாங்க. ஆனால் 2 முறை 3 முறை வந்தால நீங்கள் அக்கா வந்து அழகாக வந்து சூஸ் பண்ணிட்டாங்க சூப்பராக. ஒரு சின்ன ஒரு இது எல்லாரும் சொல்கிறேன் பாருங்க. அதாவது தகப்பனை விட்டு புள்ள பிஞ்சிடும்ல, ஒரு தாயை விட்டு புள்ள பிஞ்சது பெரிய மன வருத்தம் இல்லையே. அதில் அந்த அக்கா வந்து என் பிள்ளைக்கோசம் ஆசைப்பட்டான்னு சொல்லி அந்த அக்கா எனக்கே கண் கலையிட்டு கொண்டாடலாம். அந்தமாரி அந்த தம்பி பாருங்கக்கா, மணிகண்டன் அவர் மனசார வாழ்த்தணும். ஒரு சின்ன விபத்தில் இது ஆயிடுச்சு. நான் சொல்கிறது அக்கா சொல்லுவேன் பாருங்கள். எல்லா பிள்ளைங்களும் பெற்று வளர்க்கணும். ஆனால் பெரிய பிள்ளைய தவறு விட்டாங்க. நானே கண் கலைந்து கொண்டாடுறேன். நான் சொல்ல அக்கா சொல்லுங்க அக்கா. எங்கே தர சொல்லுங்க சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்க. திருவண்ணாமலேருந்து வரேன். எனக்கு பேசவே முடியல. ரொம்ப சந்தோஷம். அவனோட கனவு வந்து பெரிய கனவு. அம்மா அவனை ராணி மாதிரி காரில் எங்கே போனாலும் கூப்பிட்டு போன்னு சொல்லுவான். ஆனால் இப்போ இந்த பூமியில் இல்லை. அவன் மறுபிறவியாக குழந்தையாக வந்திருக்கான். அவன் ரொம்ப சந்தோஷம். அண்ணா கிட்ட நேற்று தான் வந்த பார்க்கணுன்னு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணா சொன்னார், இது வந்து நம்ம ஃபேமிலிக்காக நான் செய்கிற மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுக்குறேம்மா, வண்டி சூப்பராக இருக்குது, என்னை நம்பி எடுத்துக்கோமான்னு சொன்னேன். நான் எதுவுமே பேசலை. எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. அவனோட கனவு வந்து இப்போ எங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு இதுவாக நாங்கள் நிறைவேற்றின ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றிண்ணா. வாங்க எல்லோரும் வாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அண்ணா வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக தான் இருக்கார். அவர் வியாபாரம் மாதிரி பண்ணலை, ஃபேமிலியாக தான் எனக்கு பார்க்குற அவரை. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பிள்ளை பேர் மணிகண்டனோட பெரிய கனவுல நான் இன்னைக்கு காரில் பயணம் செய்ய போகிறேன், சொந்த காரில். அவன் ரொம்ப நாள் சொல்லுவான். ஒரு சின்ன இதுக்கா ஒரு பிள்ளைங்களை வளர்க்கணும்னா இப்படி பாதுகாப்பாக வளர்க்கணும் சொல்லுங்க. நிச்சயமாக ரொம்ப பாதுகாப்பாக தான் வளர்க்கணும். ஆனால் நானும் அப்படி தான் வளர்த்தேன். அவன் எல்லாருக்கும் ரூல்ஸ் சொல்லுவான், அம்மா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு. அதையும் தாண்டி இறைவன் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் எல்லாருமே ரொம்ப சேஃப்டியாக எங்கே போனாலும் சேஃப்டியாக போங்க, சேஃப்டியாக வாங்க, பொறுமையாக போங்கம்மா. என்னோடய ஆசை அதுதான். அவன் பக்கத்தில் உட்காந்தாலும் நான் அதை தான் சொல்லுவேன், பொறுமையாக போகலாம்ப்பா, பொறுமையாக போகலான்னு. ஆனால் அதை தாண்டி ஏன் நடந்துச்சுன்னு தெரியல. அது எல்லாருக்கும் நான் சொல்லலை. குழந்தைக்கு அப்படி ஒரு விபத்து நடந்துடுச்சு. நீங்கள் எல்லாருமே சேஃப்டியாக போங்க, சேஃப்டியாக வாங்க. அண்ணா கிட்ட வாங்குகிற நேரம் நல்ல நேரம். எல்லோரும் நல்லா இருக்கணும். மணிகண்டனா மறுபிறவியாக இருக்கிறான். அவனும் ரொம்ப சிறப்பாக வரணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. அதே மகஜாட உச்சி மாரி சூப்பராக. என்ன பேர் ராஜா உன் பேரா? மனேஷ். ஏசி அடிக்குதா? ஜில்லுக்குதா? ஜில்லுக்குதா? சொல்ல எங்கே தர சொல்லுங்க. நான் திருவண்ணாமலேருந்து வரேன். சரவணன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தெரியும். இருந்தாலும் வந்து நான் வண்டி எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னை வேறு எங்கேயும் சிலர்லாம் கூப்பிட்டாங்க. இருந்தாலும் நான் அதை விரும்பலை. இன்னும் கூட 4 மாதம் ஆகட்டும்னா அப்படின்னு கூட சொன்னேன். நான் வண்டி தெளிவான வண்டி தான் எடுப்பேன்லாம், எடுக்க மாட்டேன். அதனால் சரி மெக்கானிக் கூப்பிட்டு வரணும், மற்றவங்க தெரிஞ்சுன்னு கூப்பிட்டு வரலாம் தேவையில்லை. நிச்சயமாக அவர் சரவணன்னே ஒரு மெக்கானிக்கு தான். அவரை நம்பி 6 நாள் வண்டி எடுக்கலாம். எல்லோரும் வாங்க. சரவணன்னாக எல்லாருமே வரலாம். திருச்செந்தூர் சரவணன்னாக. நேற்று ஓட்டி காமிச்சு வண்டியை எங்கள் வீட்டில் தான் கொஞ்சம் பயந்துட்டாங்க. நானும் நேற்று சரவணன்னா இவ்வளோ வேகம் ஓட்டு வரா, 150 அசால்ட்டாக 2 கையும் விட்டு ஓடுறாரு. அந்த மாதிரி ஓட்டாதீங்க. வண்டி அந்தளவுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக அவர் ஓட்டி காமிச்சாரு. இருந்தாலும் அந்த மாதிரி யாரும் ஓட்டாதீங்க. வண்டி அந்தளவுக்கு போகுது, நல்லா இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அந்தளவுக்கு போகலாம் வண்டி அப்படின்னு. பிரேக் அடித்தா வண்டி நெளியுதா இல்லை சைடு இசுக்குதா அதெல்லாம் அதுக்காக அப்படி பண்ணார். வண்டி அப்படியே எங்கே அடிக்கணுமோ அங்கே அப்படியே நிற்கிது வண்டி. அதனால் அவர் அதுமாதிரி செஞ்சு காமிச்சார். அதனால் நீங்கள் அந்த மாதிரி யாரும் ட்ரெயின் பண்ணி பார்க்காதீங்க. தேங்க்ஸ்ண்ணா. பார்த்தீங்கன்னா இவங்க பாப்பா தெரியுங்களா? பெரியவங்க. அவர் வந்து மெயின் ஹெட்டரி தான். இவர் பார்த்தீங்கன்னாக்கா புள்ளன்னு சொல்கிறத விட, மருமக புள்ளன்னு சொல்கிறத விட புள்ளியே இவர். அந்தமாரி குடும்பத்துக்கோசம் அழகாக சூப்பராக இருந்து மெயின்டைன் பண்ணார். ஆனால் ஒரு முறையும் அவர் மாமனார் வர சொல்லலாம் இவர் கூட வருவார், வந்து பார்த்து சொல்லுவார். ஆனால் நீங்களே பார்த்துட்டா எங்கள் மாமனாரை சொல்ல பண்ணுறேன். இவர் சொல்லுவார், சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுவாங்க. திருவண்ணாமலையிலேருந்து வரும். அண்ணாவுடைய வீடியோ அப்பா வந்து 2 வருஷமாக பார்த்துட்டே இருப்பார். எப்படி பார்ப்பார்னா, காலையில் பார்ப்பார், மதியானம் பார்ப்பார், நைட்டு பார்ப்பார். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 4 வீடியோ பார்த்தா தான் அவருக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணி எடுத்தால் இங்கே தான் வந்து எடுக்கணுன்ற ஒரு முடிவோடு இருந்தார். அவர் வந்தார், பார்த்தாரு. 2 முறை 3 முறை வந்தோம், செட் ஆகலை. அண்ணாவே ஒரு வண்டி பார்த்தோம், சரி வேணான்னு சொல்லிட்டாரு. இந்த வண்டி அண்ணாவே சொன்னார் நல்லாயிருக்கும், நீங்கள் என்னை நம்பி எடுங்கன்னு சொன்னார். அண்ணா சொன்ன வார்த்தைக்காக அப்பா உடனே அட்வான்ஸ் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து வண்டி எடுக்கிறோம். அண்ணன் நல்லா பார்த்து சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. எல்லாம் வந்து கண்டிப்பாக நல்லா. பார்த்தீங்களா, எல்லாம் கேட்டுங்க. இவர் வந்து மருவும் புள்ள, வார்த்தைக்கு அப்பா தான் வருது.
மாமனார்னு வரல வாயில பார்த்தீங்களா? எப்போ அவர் எந்த அளவுக்கு இவர் வச்சுட்டு பாருங்க, இவர் எந்த அளவுக்கு நடந்துட்டு பாருங்க. அது மாதிரி ஒற்றுமை வாழ கற்றுங்க. நல்லா இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீ பேசுவா. அங்கிள் தேங்க்யூண்ணே. சூப்பரான கார் கொடுத்துருக்கீங்க. நல்லா நிமிந்து பார்த்து சொல்லுதாங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அங்கிள் தேங்க்யூ, கை கொடுத்து. சரி உங்க என்னன்னு கூப்பிடுமா நீ? யாரு காரு? என்ன கலர் ஆசைப்பட்டேன்? சின்ன கலர் எடுக்கலாம் காரு. ரெட் கார் இல்ல தங்கம். ரெட் கார் தான் ஒண்ணுமா? சரி அடுத்த கார் எடுத்துக்கலாம் விடு. அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கலாம் அடுத்த கார் விடு. பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல் கிளிக். நன்றி, வணக்கம். நம்மளை போய் பாருங்க நன்றி. சூப்பராக அருமையான ஈகோ ஸ்போர்ட்ஸ் பாருங்க, நல்லா இருக்கு வண்டி. ரைட்டுக்கா, பத்திரம் கண்டிப்பாக எல்லாம் தரப்புறேன். ரைட்ண்ணா அதுண்ணா. ரைட்ண்ணா நான் காற்று பிடிச்சி சொல்லு. 35 சொல்லு. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்க. இனி பாருங்க அருமையான வண்டி ஃபோர்டு பிகோ சேல்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. நல்ல தங்கமான மனசு. நம்ம விருதாச்சலம் கஸ்டமர் விருதாச்சலம் வந்து வண்டி எடுத்துட்டாருங்க. ஏற்கனவே போன வாரம் விருதாச்சலம் வண்டிக்கு கொடுத்தேன். இவர் வந்து எடுத்துட்டாரு. வண்டி காலையில் வந்தார், வெடிகாலம் வந்து நான் ஸ்கூல் பசங்க விட்டு லேட் ஆகிடுச்சு. வந்து பார்த்து பேசி லட்டுமே எடுத்துட்டாரு பாருங்க. நல்லா இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை. சில விஷயம் சொல்கிறேன் பாருங்க, நல்லா இருப்போம். எங்கே வர சொல்லுண்ணா? விருதாசலம். சரிங்களா? எம்மாதிரி பார்க்குறேன் வீடியோவை? எம்மாதிரி பார்க்குறீங்க வீடியோ ஒரு 3 மாதமாக பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கா வண்டியை? உண்மையிலே நல்லா இருக்கு, சூப்பராக நல்லா பண்ணி தராங்க. நல்லா கம்மி ரேட்லையும் பண்ணி தராங்க. இப்போ வண்டி ஓட்டி பார்த்து எப்படி நாக்குது வண்டியை? சூப்பர், கப்பல் போகிற மாதிரி இருக்குங்க. ஏசியில் எப்படி நாக்குதா? நல்லா இருக்கு, இருக்கு. எல்லாம் வரலாமா வண்டி? வரலாம் கண்டிப்பாக வரலாம், எல்லாரும் வாங்க. ரைட் பாருங்கள். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்க. அட்டகாசமாக ஃபோர்டு பேச சேல்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. ஐயா பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பார்த்து ஊர் சொன்னீங்க இல்லாந்தாங்க. அங்கேருந்து வந்து பார்த்து 2 முறை வந்தாங்க. எதுவும் செட் ஆகலை. இன்னைக்கு வந்து பார்த்து பேசி எடுத்துட்டாங்க. இவங்க டார்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா வந்தாங்க. ஏன்னா டியூட்டி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்து சேர்த்துக்கு பேசி எடுத்துட்டாங்க. எங்கேருந்து வந்து சொல்லுமா எங்கே சொல்லுமா? நான் இல்லாந்தாங்கலேருந்து வரேன். திருச்செந்தூர்கார் முருகன் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு சரி வந்தேன், என்ன கேட்டால் சரி காசு இல்லைன்ட்டு, இது காசு வந்தால் மட்டும் வாங்க முச்சு குத்துரு அப்படின்னாரு. அதனால் வந்தேன், நல்லபடியாக முச்சு குத்தாரு. ஆனால் வண்டி ஓட்டி பார்க்க செம்மையாக இருக்குது. ஆனால் வண்டி நல்லா இருக்குண்ணா. எதுவும் சொல்லுமா எங்கே தர? நீ சொல்லுமா எங்கே தர சொல்லுமா? நாங்கள் பிள்ளாந்தாங்கலேருந்து வரோம். எங்கள் பையனோட ஆசையை நிறைவேற்றிட்டாரு சரவணன். ஆசைப்படியே நாங்கள் ரொம்ப நாள் கனவு ஆசை நிறைவேற்றி. சொல்லுமா எங்கே தர? நீ சொல்லுமா. நாங்கள் காஞ்சிபுரம் பக்கத்து பிள்ளாந்தாங்கலேருந்து வரோம். எங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாள் கனவு ஒரு கார் எடுக்கணும்னு வந்தோம். திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் பார்த்தோம். வந்தோடனே செட் ஆயிடுச்சு. கார் நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்குது, எந்த குறையும் இல்லை காரில். நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும் கார்லாம் எல்லாமே. பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய கனவை பிள்ளைக்கு வந்து கார் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு பாருங்கள். ஏன்னா 2 வீலர் போகிறத விட காரில் போகிறது பெஸ்ட் சொல்லிட்டு கார் எடுத்துட்டேன். நல்லா இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்க. அட்டகாசமாக டாடா ஜஸ்ட்டு சேல்ஸ் ஆகிடுச்சு. அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்தூர்பேட்டில் வந்துடுறாரு. வந்து பார்த்து டக்குன்னு முடிச்சிட்டாரு. அண்ணன் எங்கே இருந்தால் சொல்ல எங்கே தான் சொல்லுங்க. என் ஊர் வந்து காம்பட்டு, உளுந்தூர்பேட்டை பக்கம். நான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்க்கு வந்தேன். 2 நாளில் வண்டியை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அட்வான்ஸு போட்டு போயிருந்தேன் சனிக்கிழமை. திங்கக்கிழமை வந்து இன்றைக்கி முடிச்சிட்டேன் வண்டியை. இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். போகிறீங்களா? என்ன ஆச்சு அண்ணன் வந்து ட்ராவல்ஸ் நடத்தினுக்கிறேன். பாருங்க, சிங்கிளாக வந்தார். அப்படியாவது சிங்கிளாக வந்துச்சு பாரு. லட்டு வத்தட்ட யாருக்கு கூட கூட்டணும் இல்லை, அவ்வளோ அமௌண்ட்டை கட்டிட்டு சிங்கிளாக வந்துச்சு பாரு. சிங்கண்ணா உண்மையா? பாருங்க, இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க. எல்லாம் வரலாம் வண்டி வாங்க. எல்லாரும் வரலாம். எல்லாரும் வரலாம். கண்டிப்பாக வரலாம். தமிழ்நாடு எல்லாரும் இல்லாமா? தமிழ்நாட்டில் எல்லாருமே வரலாம். எல்லாம் வரலாம். சரிண்ணா. அங்கிள் ஆண்டி பக்காவாக உளுந்தூர்பேட்டை போது பாருங்கள். டாட்டா ஜஸ்ட்டு ரெட் கலர் செரி வாங்க. எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். நீங்களும் வாங்க. பாய் அங்கிள், வாங்க.
நீங்களும் வாங்க, கம்மி ரேட்டு தான் வந்து எடுத்துகிட்டு போங்க. எல்லாருக்கும் சின்ன சின்ன ஆசைங்க கார் எடுக்கணுன்ட்டு. அப்பாவோட ஒரே குறிக்கோள் எல்லாருக்கும் கார் கொடுக்கணுன்ட்டு ஆசை. கிட்ட வாங்க, எவ்வளோ பணம் எது எடுத்துன்னு வந்துருங்க, கார் கம்மி ரேட்டில் வாங்கிக்கலாம். சேனல் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அங்கலாண்டி பறக்குது பாருங்கள் வண்டி. நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சரம் பேச பாருங்க. அட்டகாசமாக பாருங்கள். நேற்று டாடா ஏசி சேல்ஸு, இன்றைக்கி வந்து சூப்பர் ஆப் அதுவும் சேல்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஐயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் அடுத்து விக்ரமாண்டி அடுத்து விழுப்புரமா வன்னியூரா அங்கே இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்ம ஸ்விஃப்ட் டிசி எடுத்து ஒரு வருஷம் ஸ்விஃப்ட் டிசி எடுத்து போனார். அதுக்கடுத்து அப்பாவுக்கு ஒன்று இந்த வண்டி எடுக்கிறார் பாருங்கள். எங்கே இருந்தாலும் சொல்லுமா. நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வரோம். விழுப்புரத்துலேருந்து அன்னியூர் கிராமம். அது ஏற்கனவே ஒரு டிசைர் ஒன்று எடுத்துகிட்டு போவோம், 2010 மாடலு. அது கார் நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த வண்டிக்கு வந்து சேனலில் பார்த்தோம், நேற்று பார்த்தோம், இன்றைக்கி வந்து எடுத்தாச்சு வண்டி. நல்லா வண்டி ஓடி பார்த்தியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? ஃபோன் பர்பஸ் எடுக்கிறீங்களா? ஆமாம், எல்லாம் வரலாமா? உங்கள் ஊர் இட்டு வரீங்களா? எடுத்துன்னு வரோம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்படியே போட போச்சு அருமையான போது பாருங்கள். வணக்கம் சார், ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சரம் பேச பாருங்கள். அட்டகாசமாக பாருங்கள். நாளைக்கு சண்டே லீவு இருந்தாலும் வந்து சாயங்காலமாக வந்து டைம் வந்து ஒரு 5 மணிக்கு வந்தார். இந்த பேப்பியாவுக்கு வந்து ரெடி பண்ணி ஒரு சின்ன சின்ன வேலைங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். வந்து எடுத்து போயிட்டார். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆம்பூரா? நீங்கள் ஆம்பூர் பக்கத்தில் எங்கண்ணா ஊர்? ஆம்பூர் தான். ஆம்பூர் அங்கே தான் இருக்குது, மெயினில் இல்லைங்களா? சொல்லுங்கள், எங்கே தர சொல்லிக்கிறேன். நாங்கள் ஆம்பூர்லேருந்து தான் வரோம். வண்டியை பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ணன் கையில் வந்தோம், ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி அண்ணனுக்கு. ரொம்ப சந்தோஷம். இவங்க டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்குள்ளே தான், ஒரு 90 ரூபாய் 85 ரூபாய் கேட்டார். ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து 5-10 பார்க்கலாம் பார்த்து எடுத்துட்டாங்க. நல்லா இருக்கணும். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்படியே கேட்டு வேணாம்.